ஹாய் ஹலோ மை டியர் ஃபேமிலி மெம்பர்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். என்னோட லாஸ்ட் வீடியோவுக்கு நீங்கள் நல்ல சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க, நல்ல வியூஸ் வந்துட்டுருக்கு. அதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் தேர் திருவிழா முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 செக்மெண்ட்ஸ் இருக்கும். அது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சாத்துமுறை. அப்போது அந்த தினத்தில் பார்த்திங்கன்னா நைட்டு ஃபுல்லாக சாமி ஊர்வலம் வந்துட்டுருக்கோம், நிறைய கடைகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா கந்தப்படி. இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மஞ்சள் நீராட்டு விழா மாதிரி தான். ஒரு திருவிழா முடிஞ்சோடனே அந்த ஊரில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இங்கே நடக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தெப்ப திருவிழா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 நாள் நடக்கும். ஒரு 4 நாளும் கோவிலோட குளத்தில் சாமியை கொண்டு வந்து தெப்பத்தில் வச்சு அது ஒரு நாளைக்கு 3 ரவுண்டுன்ற மாதிரி கொண்டு வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். நம்ம இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு நிறைய முயற்சிகள் எடுத்து தான் இருக்கோம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மை டியர் ஃபேமிலி மெம்பர்ஸ், இப்போ நம்ம எங்கள் கோயில் கடைக்கு தான் போயிட்டுருக்கோம். பாருங்கள், இங்கெல்லாம் சும்மா ஒரு சின்ன சின்ன க்ரௌடு தான். நம்ம அப்படியே உள்ளே போகலாம். வாங்க, உள்ளே போனால் உங்களுக்கு நான் காட்டுறேன் ஒரு க்ரௌடை. அந்த க்ரௌடை மட்டும் பாருங்கள் எப்படி இருப்பாங்கன்ட்டு. எந்த பக்கமா இங்கே பாருங்கள், பேங்கிள்ஸ் கடை, கலர் கலராக பலூன்ஸு, லைட் வச்சுருக்கிற பலூன்ஸு. க்ரௌட் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அண்ணா சிப்ஸ் எவ்வளோண்ணா? ஜிபே இருக்காண்ணா? 100 கொடுங்கண்ணா. சிப்ஸ் வாங்கலான்னு வந்தேன். ஆனால் காரமாகவும் கொடுங்கண்ணா, கொஞ்சம் மிளகாத்தூள் நல்லா போட்டு பாருங்கள். இன்னும் மேலே உங்களுக்கு நான் இந்த க்ரௌடை காட்டினா பாருங்கள், நீங்கள் எங்கே பார்த்தாலும் க்ரௌடாக தான் இருக்கும். அப்படியே திரும்பி இப்படி இந்த பக்கம் எடுத்தாலும் க்ரௌடு தான் இருக்கும். பாருங்கள், கல் உரல் இதெல்லாம் கூட இருக்குது. இங்கே பாருங்கள், பிளேட்ஸு, கப்ஸு இதெல்லாமே இங்கே இருக்குது. இந்த மாதிரி கடைங்கள்லாம் எங்கள் ஊர் திருவிழாவில் இருக்கும். பாருங்கள், இங்கே பாருங்கள், கீ செயின்ஸு இருக்கிறேன்டா. கீ செயின்ஸு, குழந்தைங்களுக்கு தேவையான பொம்மைங்க, பாத்திரம் இதெல்லாமே இருக்குது. பாத்திரங்களும் கிடைக்கும். அப்படியே ஒரு ஃபுல் ஸ்ட்ரீட்டு உங்களுக்காக அங்கங்கே கட் பண்ணி தான் போடுறேன். பட் ஃபுல் ஸ்ட்ரீட்டு நான் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். ஃபுல்லாக இயரிங்ஸ் கடை தான். இது அங்கேருந்து ஒரு எக்ஸிட் வேங்க. இது ஒரு எக்ஸிட் வே, வெளியே வந்திருக்கும். இன்னும் ஒரு தெரு இருக்குது. அந்த ஒரு தெரு போனோன்னா அது ஒரு கூட்டமாக இருக்கும். இது பாருங்க, இது அடுத்த தெருவில் இருக்கிற கடைங்க, அதுக்குள்ளே வரும். பாருங்கள், நைட்டில் நீங்கள் எங்கள் கோவில் பார்க்கணும்ல, பாருங்கள். பலூன்ல லைட். இங்கே பாருங்கள், பொம்மைங்க எந்த பொம்மை எடுத்தாலும் 100 ரூபா தான். ஃபுல்லாக ரெடி பஸ் கலர்ஸாக இருக்குது பாருங்கள். ஹாய் யூடியூப் சேனல். யூடியூப் அதுக்கு தான் வீடியோ.
கேட்ட ஹாய் ஷோ போயிட்டுருக்கு. அது இப்போ பார்க்கலாமா? அமைச்சரே, எனக்கு மகன் பிறக்க போகிறான். தளபதியாரே, எனக்கு மகன் பிறக்க போகிறான். பிரஜைகளே, நம் தேசத்துக்கு இளவரசன் வர போகிறான். நான் தந்தையாக போகிறேன். நான் தந்தையாக போகிறேன். தந்தையாக போகிறேன். தந்தையாக போகிறேன். வாங்க எங்கள் ஊர் கோவிலில் போவோம். இவர் தாங்க எங்கள் கோயில் திருவிழா ஸ்பெஷல் டான்ஸர். அந்த டான்ஸை மட்டும் பாருங்கள். கோயிலை உள்பக்கம் கொஞ்சம் முழுசாக காட்ட பாருங்கள். இப்படிதான் இருக்கும் எங்கள் கோயில் உள்ள. அப்படியே கோயில் அந்த வெளியே போகலாம். பாருங்க இங்கே இருக்கிறது தான் கோதை, எங்கள் கோயிலோட யானை கோதை. பார்த்துக்குங்க. எங்கள் கோயில் சுற்றி காமிச்சாச்சு. இதே வெளியே போவோம். மறுபடியும் கடைங்களுக்கு போய் சேரலாம். டேய் ஆய் சொல்கிறேன். இங்கேருந்து எங்கள் கோயிலை பார்க்கலாம். இங்கே பாருங்க கோயில் கோபுரம். இதெல்லாம் வந்தால் என்ன எதுவும் கேட்கக்கூடாது. இப்போயே சொல்லிட்டேன். அதனால் ஏன் இப்படிலாம் வருது அப்படிலாம் கேட்கக்கூடாது. பாய். நான் இங்கேருந்தே உங்கள் தங்கச்சி காட்டுவேன்ல. இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் ஆய் சொல்லுங்கள். நான் வெளில காட்டுவேன். சரி ஆய் சொல்கிறேன் உங்கள் சித்தி காட்டலாம். உங்கள் சித்தி காட்டலாம். நாளைக்கே காட்டுறேன் உங்கள் சித்திக்கு. இதை எனக்கு தான் சொல்ல போகிறேன்.
வெயிலுக்கு இதுதாங்க தெப்பம். இது எங்கள் திருவிழாவோட இன்னொரு முக்கிய அம்சம். திருவிழா முடிஞ்ச அடுத்த ஒரு 4 நாளைக்கு இந்த தெப்பம் வரும். ஸோ இந்த தெப்பத்தில் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல தான் சாமி இப்போ கொண்டு வந்து வைப்பாங்க. கொண்டு வந்து வச்சு இந்த குளத்தை, எங்கள் திருக்குளத்தை பாருங்கள், எங்கள் திருக்குளம் இதுதான். ஸோ இந்த குளத்தை காட்டிட்டேன். ஸோ இந்த குளத்தை பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரவுண்டு, ஒரு 4 டேஸுக்கு 3 ரவுண்டு இங்கே நைட்டில் இது பண்ணுவாங்க. இது ஒரு செலிப்ரேஷன், எங்கள் திருவிழாவில் இது ஒரு பார்ட் ஆஃப் செலிப்ரேஷன் தான். தெப்பத்துள்ளே தான் இருக்கேன். ஜனங்க பாருங்கள், எல்லாம் வெளியே இருக்காங்க, உட்காந்துட்டாங்க. இப்போவே வர ஆரம்பிச்சிருக்காங்க, வருவாங்க. இப்போ க்ரௌடு கம்மியாக தானே இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் உங்களுக்கு காட்டுறேன் க்ரௌடை பாருங்கள். பாருங்கள், இவங்க தான் ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்காங்க. இந்த தெப்பம் சேஃபாக போகிறதுக்கு பின்னாடி இவங்க ஒரு சப்போர்ட்டாக இருப்பாங்க கண்டிப்பாக. நீங்கள் பாருங்கள், தெப்பத்து உள்ள அமர்றதுக்கு சாமி வந்துட்டுருக்கு. ஸோ இங்கேருந்து கொண்டு வந்து தான் அப்படியே தெப்பத்துக்கு சாமி கொண்டு போவாங்க. சாமி தெப்பத்துள்ள போயிட்டுருக்கீங்க பாருங்கள், தெப்பத்துள்ள சாமி கொண்டு போயிட்டுருக்காங்க. அண்ணா எங்கே பார்த்தாலும் நீ தானே ஆயிரா. நல்லா ஃபோக்கஸ் பண்ணா. தெப்பம் கிளம்பிடுச்சுங்க. அப்போது இதிலேருந்து ஒரு 3 ரவுண்டு இந்த குளத்தை சுற்றி வரும். எத்தனை நீ தானே பார்க்க மாட்டேன், நான் எடுக்கும் போதெல்லாம் நீ தான் பார்க்க மாட்டேன், நான் உன்னை எடுக்கும் போதெல்லாம். இப்போதாங்க ஆஃப் ரவுண்ட் வந்திருக்கு. அதான் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே ஆஃப் ரவுண்டு இப்போ தான் வந்திருக்கு தெப்பம். இன்னும் போகணும். இதோ இவங்களாம் தான் அந்த தெப்பத்தை இழுக்கிறாங்க பாருங்கள். தெப்பம் வந்துட்டுருக்கு பாருங்க.
வரணுமா